மிகவும் தொலைதூரத்தில் மலைகள் சூழ்ந்த ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்திற்கு மின்சார வசதி வந்ததில்லை. அந்த கிராம மக்கள் தங்கள் வாழ்வை சூரிய ஒளியிலும் இரவில் மண் விளக்குகளிலும் கழித்தனர். அந்த கிராமத்திற்கு ஒரு முறை நகரத்திலிருந்து ஒரு இளைஞன் வேலை நிமித்தமாக சென்றான். அவன் அந்த கிராமத்தின் அமைதியைக் கண்டு முதலில் பிரமித்தான். ஆனால் சில நாட்களிலேயே மின்சாரம் இல்லாததால் அவதிப்பட்டான். இரவு 7 மணிக்கெல்லாம் கிராமமே இருளில் மூழ்கிவிடுவதை கண்டான். இதனால் நகரத்திலிருந்து வந்த அவனுக்கு பொழுது போக்கவோ வேலை செய்யவோ முடியவில்லை. ஒரு நாள் அவன் கிராமத்தின் முதியவரிடம் சென்று தனது ஆதங்கத்தை தெரிவித்தான். ஐயா, உங்கள் கிராமம் எவ்வளவு பின்தங்கி இருக்கிறது. மின்சாரம் இல்லை, டிவி இல்லை, வெளிச்சம் இல்லை. நீங்கள் எப்படி இவ்வளவு இருளில் வாழ்கிறீர்கள்? நீங்கள் எப்போது நகரத்தைப் போல முன்னேறப் போகிறீர்கள் என்று கேட்டான். முதியவர் நிதானமாக புன்னகைத்தார். அவர் மண் விளக்கின் சிறிய ஒளியில் அமர்ந்திருந்தார். மகனே, நீ சொல்வது சரிதான். எங்களுக்கு மின்சாரம் இல்லை. அதற்கான தேவையும் அதிகமாக இருந்ததில்லை. தேவையில்லையா? வெளிச்சம் இல்லையே, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டான். முதியவர், நாங்கள் மின்சாரம் இல்லாததால் என்ன இழக்கிறோம் என்று பார்க்கிறாய். ஆனால் நாங்கள் அதனால் என்ன பெறுகிறோம் என்று நீ பார்க்கவில்லை. முதியவர் விளக்கினார். மின்சாரம் வராததால் எங்களின் மாலை பொழுது வேறு விதமாக அமைகிறது. வெளிச்சம் இல்லாததால் நாங்கள் எங்கள் வேலையை சூரியன் மறையும் முன்பே முடிக்கிறோம். இரவு வந்ததும் எங்களின் உலகமே உள்ளே திரும்புகிறது. நாங்கள் தெருவில் நின்று வீண் அரட்டை அடிப்பதில்லை. தொலைக்காட்சி முன் மணிக்கணக்கில் உட்கார்ந்து நேரத்தை வீணடிப்பதில்லை. இருள் வந்ததும் நாங்கள் குடும்பத்துடன் அமர்கிறோம், கதை பேசுகிறோம், சத்தமாக சிரிக்கிறோம். இருட்டு நம்முடன் நெருக்கமாக உட்கார வைக்கிறது. நாம் ஒருவருக்கு ஒருவர் கண்களை பார்த்து பேசுகிறோம், குழந்தைகளை கவனிக்கிறோம். அதிக வெளிச்சம் இல்லாததால் நாங்கள் சீக்கிரமாக தூங்க செல்கிறோம். அதிகாலையிலேயே புத்துணர்வுடன் எழுகிறோம். நீ அதிகாலையில் எழுந்து பார்த்தால் நாங்கள் இரைச்சலில் வேலை செய்வதாக காண்பாய். அதிக வெளிச்சம், அதிக இரைச்சல், அதிக பதற்றம் ஆகியவற்றை நீ நகரத்தில் இருந்து கொண்டு வந்திருக்கிறாய். முதியவர் இளைஞனை பார்த்து தன் ஞானமான குரலில் முடித்தார். மகனே, வெளிச்சம் என்பது கண்களுக்கு மட்டுமே. உண்மையான வெளிச்சம் என்பது உள்ளே இருந்து வர வேண்டியது. இந்த இருள் எங்கள் கண்களை மூட செய்தாலும் எங்கள் மனதின் கண்களை திறந்து விட்டது. நீ மின்சார வெளிச்சத்தை இங்கே கொண்டு வந்தாலும் அதனால் நாங்கள் இழந்த அமைதியையும் குடும்ப பிணைப்பையும் உன்னால் திரும்ப கொண்டு வர முடியாது. இளைஞன் சிந்தித்தான். மின்சாரம் இல்லாத கிராமத்தில் மனிதர்களின் இதயங்களுக்கிடையே உள்ள பிணைப்பும் உறவுகளும் எவ்வளவு வெளிச்சத்துடன் இருக்கின்றன என்பதை அவன் உணர்ந்தான். இந்த கதையின் தத்துவம், மின்சாரம் இல்லாதது ஒரு சமூகத்தை வேறு கோணத்தில் மேம்படுத்தலாம். நமக்கு என்ன இல்லை என்று கவலைப்படுவதை விட அதனால் என்ன கிடைக்கிறது என்று பார்ப்பது அவசியம். அதிகப்படியான வசதிகளும் வெளிச்சமும் இரைச்சலுமே நமது கவனத்தை வெளியுலகத்தின் பக்கம் திருப்பி மன அமைதியை குலைக்கின்றன. உண்மையான மகிழ்ச்சி வெளிப்புற வசதிகளில் அல்ல, மனித உறவுகளின் ஆழத்தில் உள்ளது. ஒரு ஜென் ஆசிரமத்தில் முதிய குரு ஒருவர் இருந்தார். அவர் தனது சீடர்களுக்கு மனதை அமைதியாக வைத்திருக்கும் கலையை பயிற்றுவித்துக் கொண்டிருந்தார். ஒரு நாள் மிகவும் கவலையுடன் இருந்த ஒரு சீடன் ஒருவன் குருவிடம் வந்தான். அவனால் இரவில் சரியாக தூங்க முடியவில்லை. சீடன் குருவிடம் வந்து, குருவே, என் மனம் அமைதியற்று இருக்கிறது. கடந்த கால நினைவுகளும் நாளை நடக்கப் போகும் விஷயங்களும் பற்றியும் என் மனம் பிடித்து கொண்டே இருக்கின்றது. என் கண்களை மூட முடியவில்லை. நான் நிம்மதியாக உறங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். குரு அமைதியாக புன்னகைத்து தன் கையில் இருந்த ஒரு உலர்ந்த தாமரை விதையை சீடனிடம் கொடுத்தார். இந்த விதையை பார். இப்போது இது மிகவும் சிறிதாகவும் கடினமானதாகவும் உயிரற்றது போலவும் தெரிகிறது. ஆனால் அது ஒரு ஆழமான ரகசியத்தை உள்ளே வைத்திருக்கிறது என்று சொன்னார். சீடன் உடனே, இது ஒரு சாதாரண விதைதானே குருவே? இல்லை, இது தன் உள்ள எதிர்காலத்தை பற்றிய எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், கடந்த காலத்தை பற்றிய எந்த ஒரு கவலையும் இல்லாமல் முழுவதுமாக சரணடைந்திருக்கும் அமைதியை கொண்டுள்ளது. குரு ஒரு சிறிய உதாரணம் சொன்னார். இந்த தாமரை விதை ஒரு சதுப்பு நிலத்தின் அடிப்பகுதியில் புதைந்து கிடப்பதாக கற்பனை செய்து கொள். வெயிலிலோ சேரும் சகதியுமாக இருக்கிறது. அதன் மேலே நீர் அலைகள் ஓடுகின்றன, மீன்கள் கடந்து செல்கின்றன. ஆனால் விதைகள் உள்ளே என்ன செய்கிறது? நான் தாமரை மலராக மலர வேண்டும், நான் வெளியே வர வேண்டும் என்று பதற்றப்படுகிறதா? இல்லை. அது, நேற்று நான் ஆழமான சேற்றில் புதைந்திருந்தேன், என் நிலைமை மோசமாக இருக்கிறதே என்று வருத்தப்படுகிறதா? இல்லை. குரு பேசத் தொடங்கினார். அது உள்ளே முழுமையான அமைதியுடன் காத்திருக்கிறது. வெளியில் என்ன நடந்தாலும் அது தன் இயல்பு மாறாமல் தன் ஆற்றலை உள்ளேயே சேமிக்கிறது. அதற்கு தெரியும், சரியான தருணம் வரும்போது அது தானாகவே வளர ஆரம்பிக்கும்.
தன் ஆற்றலை கவலைகளில் வீணாக்காமல் நிதானத்துடன் தன் பயணத்தை தொடங்குகிறது. நீ தூங்க செல்லும் போது உன்னை இந்த தாமரை விதை போல மாற்றிக்கொள். உன் படுக்கையை அந்த சேற்று பகுதி என்று நினைத்துக்கொள். உன் மனதை சுற்றி சுழலும் எண்ணங்கள் உனக்கு மேலே ஓடும் நீரைப் போல் இருக்கலாம். நீ அவற்றை எதிர்பார்த்து போராடாதே. நான் தூங்க வேண்டும், நான் தூங்க வேண்டும் என்று நீ வேகமாக போராடினால் குரங்கின் பிடியில் மாட்டியது போல் நீ விழித்திருப்பாய். அதற்கு பதிலாக நீ என்னவாக இருக்கிறாயோ அதுவாகவே இரு. கடந்த காலத்தை கழற்றிவிடு. எதிர்காலத்தை பற்றி சிந்திக்காதே. எதிர்காலம் என்பது இந்த புதைந்திருக்கும் தாமரை விதை போலத்தான். சரியான தருணம் வரும்பொழுது அது தன்னை பூவாக மலர்த்தி கொள்ளும். இப்போது இந்த கதையை உன் மனதில் வைத்துக்கொண்டு படுத்துக்கொள். உன்னுடைய ஆழ்மனம் இந்த தாமரை விதை போல விழிப்புணர்வின்றி அமைதியை சேமிக்கட்டும். விழித்திருப்பதற்கான முயற்சியை கைவிடு. தாமரை விதை போல எது நடக்க வேண்டுமோ அது நடக்கும் என்று சரணடை. ஒரு ஜென் குரு தன் மாணவர்களை பார்த்து மனிதர்கள் கவலைகளை பிடித்துக் கொள்வது எப்படி என்று கேட்டார். சீடர்கள் பலவிதமான பதில்களை சொன்னார்கள். அது பயத்திலிருந்து வருகிறது, அது கட்டுப்பாட்டை இழப்பதற்கான விருப்பத்திலிருந்து வருகிறது என்றெல்லாம் சொன்னார். குரு சிரித்து கொண்டே, நான் உங்களுக்கு கவலையின் இயல்பை புரிய வைக்கும் ஒரு உதாரணத்தை காட்டுகிறேன் என்று கூறினார். அவர் சீடர்களை அருகில் இருந்த வனப்பகுதிக்கு அழைத்து சென்றார். அங்கே குரங்குகளை பிடிப்பதற்காக பழங்குடியினர் பயன்படுத்தும் ஒரு விசித்திரமான பொறியை காட்டினார். அந்த பொறி எப்படி வேலை செய்கிறது என்றால், ஒரு கடினமான மண்பானை எடுத்து ஒரு சிறிய துளை போட்டிருக்கும். அந்த துளையின் வழியாக ஒரு குரங்கின் வெற்றுக்கை மட்டுமே உள்ளே செல்ல முடியும். பானைக்குள் சிறிய அரிசி அல்லது சர்க்கரை மிட்டாய் வைக்கப்பட்டிருக்கும். ஒரு குரங்கு அந்த துளைக்குள் தன் கையை விட்டு உள்ளே இருக்கும் உணவை பிடிக்கும். உணவை ஒரு கைப்பிடி நிறைய பிடித்த பிறகு அதன் கை மூடிய நிலையில் இருக்கும். இப்போது கை மூடிய நிலையில் இருப்பதால் அந்த துளை வழியாக குரங்கால் தன் கையை திரும்ப வெளியே எடுக்க முடியாது. குரங்கை வேட்டையாட வருபவர்கள் அருகே வரும்போது குரங்கு பீதியில் அலறும். அது தன் கையை வெளியே எடுக்க போராடும். அதன் ஒரே வழி உள்ளே பிடித்திருக்கும் உணவை விடுப்பது தான். ஆனால் பிடித்ததை விடுவிக்க மறுப்பதால் வேட்டையாடுபவர்கள் அதை எளிதாக பிடித்து சென்று விடுவார்கள். குரு அமைதியாக சீடர்களை பார்த்து சொன்னார், மனிதன் கவலையும் இப்படித்தான். நமது மனதில் இருக்கும் கவலைகள், கோபம் அல்லது பழைய வருத்தங்கள், அவை அனைத்தும் அந்த பானைக்குள் இருக்கும் அரிசி அல்லது மிட்டாய்களைப் போலத்தான். அவற்றை நாம் விடாப்பிடியாக பிடித்துக் கொள்கிறோம். அவற்றை பிடித்து கொண்டிருப்பதால் வாழ்க்கையின் சிக்கலான தருணங்களில் நம்மால் நகர முடிவதில்லை. உண்மையில் அந்த கவலையை மட்டும் பிடித்து வைத்திருக்கும் கை மட்டுமே உங்களை பிடித்திருக்கிறது. உள்ளே இருப்பதை விட்டுவிட்டால் கையை இலகுவாக வெளியே எடுத்துக்கொண்டு நீங்கள் சுதந்திரமாக ஓடிவிடலாம். ஆனால் நீங்கள் அதை பிடித்து கொண்டே இருந்தால் கவலையின் பானையில் நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள். உங்கள் சுதந்திரம் நீங்கள் எதை பிடித்துக் கொள்கிறீர்கள் என்பதில் இல்லை, எதை விடுவிக்க தயாராக இருக்கிறீர்கள் என்பதில் தான் உள்ளது. இந்த கதையின் தத்துவம், கவலைகள் பெரும்பாலும் நாம் பற்றி கொண்டிருக்கும் தேவையற்ற எண்ணங்களோ, எதிர்பார்ப்புகளோ அல்லது பழைய சம்பவங்களோ தான். நாம் பிடித்து கொண்டிருக்கும் விஷயங்களை விடுவிக்கும் போதுதான் மனதில் பிடியிலிருந்து நாம் விடுபட முடியும். கவலையின் பிடியிலிருந்து விடுபட அதை பற்றி கொண்டிருப்பதை நிறுத்த வேண்டும். புத்தர் தனது சீடர்களுக்கு போதித்து கொண்டிருந்தார். அன்றைய போதனையின் மைய கருத்து மனித வாழ்வின் கால அளவு குறித்தது. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆவலுடன் இருந்த சீடர்களின் முகத்தில் இன்று என்ன என்ற எதிர்பார்ப்பு மிகுந்து காணப்பட்டது. புத்தர் அவர்களை பார்த்து ஒரு கேள்வியை எழுப்பினார். ஒரு மனிதன் ஆயுள் காலம் எவ்வளவு? கூட்டத்தின் நடுவிலிருந்து ஒரு சீடன் வேகமாக கூறினான், 100 வருடங்கள். புத்தர் புன்னகைத்து தவறு என்றார். சிலர் திகைத்தனர். மற்றொரு சீடன் எழுந்து 80 வருடங்கள் என்றான். புத்தர் இதுவும் தவறு என்றார். மற்றொருவன் 50 வருடங்கள் என்றான். புத்தர் அந்த கூற்றையும் தவறு என்று மறுத்துவிட்டார். சீடர்கள் குழப்பமும் ஏமாற்றமும் அடைந்தனர். அவர்களுக்கு ஒரு மனிதனின் சராசரி ஆயுள் காலம் தெரியும். ஆனால் புத்தர் அனைத்தையும் மறுத்தபோது அவர்கள் உண்மையிலேயே குழப்பத்தில் ஆழ்ந்தனர். கொஞ்ச நேரம் தன்னுடைய சீடர்களையே பார்த்து கொண்டிருந்த புத்தர் அவர்களின் மன வருத்தத்தை போக்க நானே பதிலளிக்கிறேன் என்றார். ஒரு மனிதனின் ஆயுள் ஒரு மூச்சு விடும் நேரம். சீடர்கள் வியப்படைந்தனர். மூச்சு விடும் நேரமா? ஒரு கணப்பொழுதுதானே என்றனர். புத்தர், உண்மைதான். வாழ்வு என்பது மூச்சு விடுவதில்தான் இருக்கிறது. உள்ளே வரும் ஒரு மூச்சிற்கும் வெளியே செல்லும் ஒரு மூச்சிற்கும் இடையே நிகழும் இந்த கணமே உங்கள் வாழ்க்கை. புத்தர் மேலும் கூறினார், மனிதர்கள் பல கடந்த கால சந்தோஷங்களிலும் இன்னும் பலர் எதிர்காலத்தை பற்றிய பயத்திலும் கவலையிலும் தான் வாழ்கிறார்கள். நேற்று என்பது முடிந்த விஷயம், அது இறந்து போன காலம். அதே போல நாளை என்பதும் அறிந்து கொள்ள முடியாத எதிர்காலம். எதிர்காலத்தை பற்றிய கற்பனை என்பது பிறக்காத ஒன்றுக்கு உயிரூட்ட நினைப்பது. பிறக்காத ஒன்றிற்காக இன்று இருக்கும் நிஜத்தில் செலவிடும் நேரம் மடமை. நிகழ்காலம் மட்டுமே நம்முடைய ஆளுகைக்கு உட்பட்டது. இதை ஒவ்வொரு கணமாக முழுமையாக வாழ வேண்டும். இந்த கதையின் தத்துவம், எதிர்காலம் என்பது ஒரு சாத்தியக்கூறு மட்டுமே. அது நாம் கவலைப்பட இன்று இல்லை. இறந்த காலத்தை போலவே எதிர்காலமும் மனதின் கற்பனையே. வாழ்க்கை என்பது ஆண்டு கணக்கில் அளிக்கப்படுவதல்ல,
ஒவ்வொரு மூச்சுக்கணமும் நாம் விழிப்புடன் வாழ்வதே உண்மையான வாழ்நாள். எதிர்காலத்தில் நடக்கலாம் என்று நாம் கற்பனை செய்யும் பயங்கள் நாம் இன்று வாழ வேண்டிய சந்தோஷமான தருணங்களை திருடிவிடுகின்றன.